வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். நம்ம திமுகவை சேர்ந்தவங்க சில நேரத்தில் உண்மையை பேசுவாங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம ஆர்எஸ் பாரதி ஒரு விஷயம் பேசியிருப்பாரு ஊடகங்களை பற்றி, விபச்சார மீடியாக்கள்னு. அதில் 10 பொருந்தவும் பக்காவாக யாருக்கு பொருந்தும்னா நம்ம நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பொருந்தும். இன்றைக்கு ஒரு செய்தி அவங்க ஒரு வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி போட்டு தாவேகா பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அதை சுசித்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாளர் டெல்லியிலிருந்து நேரலையில் ஜாயின் பண்ணி அவங்க ஏதோ மூத்த பிஜேபி தலைவரோட தாவேகாவை தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை போட்டிருக்கிறாங்க. இந்த செய்தியை உண்மையை நம்பி பல கூமுட்டைகள்னா யாரு? இந்த அறிவாலய கழுதைகள் தான். திமுக காட்சிக்காரன் திமுகவிடம் கூட்டணி அப்படிங்கிற பேர்ல அடமான வச்சு எச்ச சோறு சாப்பிடக்கூடிய எச்சையை சேர்ந்தவர்கள் இவனுங்க இன்னைக்கு இத ஒரு செய்தின்னு எடுத்துட்டு பார்த்தீங்களா, விஜயினுடைய அயோக்கியத்தனத்தை, தாவேகா பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது, இதைத்தான் நாங்க விஜய் சங்கின்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு பேசிட்டு இன்னைக்கு இன்பம் அடைஞ்சிட்டு இருக்கிறானுங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம தெளிவா பேசியிருக்கிறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி சில சகோதரர்கள் இன்ஸ்டாகிராம்லையும் எக்ஸ்லையும் ஆனா இந்த வழக்கு சம்பந்தமான சில செய்திகள், நேற்றைக்கு நடந்த செய்திகள் சம்பந்தமா நீங்க இன்னும் கருத்து தெரிவிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கருத்தெல்லாம் தெரிவிக்க முடியாது. ஏன்னா இந்த நாட்டில் ஜனநாயகம் அப்படிங்கிறத அறவே இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. புரியுதா? இன்றைக்கு திமுகவுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களுடைய குரல் வலைகள் நெரிக்கப்படுகிறது, அவர்கள் திட்டமிட்டு கைது செய்யப்படுகிறார்கள், அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். நீதிமன்றத்தை இதுக்கு முன்னாடி திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவோ நீதிமன்ற தீர்ப்புகளை நாம கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறோம். பாபரி மசூதி தீர்ப்புல இருந்து எவ்வளவு தீர்ப்புகளை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். நாம மட்டும் கிடையாது, திமுகவே கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் வந்த பல தீர்ப்புகள், இது உச்ச நீதிமன்றமா உச்சி குடிமை மன்றமான வரைக்கும் பேசியிருக்கிறோம். ஆனா அப்பெல்லாம் யாருமே கைது செய்தது கிடையாது. ஆனா அவர்களை நம்ம பாசிசம்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நீதிமன்றத்துல சொல்ல ஒரு கருத்தை ஜஸ்ட் அதுல ஒரு சந்தேகத்தை கிளப்பினாலே அவர்கள் மேல ஒரு வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு அசாதாரணமான சூழல் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அதனால இதுல நீதிமன்றம் சம்பந்தமா என்ன கருத்தை பேசுறது அப்படின்னு தெரியல. சீரியஸா சொல்றோம். ஏற்கனவே தலைமை பல பிரச்சனைகள்ல இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்துல முதல்வர் அவர்கள் கொஞ்சம் சாஃப்டா அவருடைய பொது செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஆனா இன்னொரு பக்கத்துல அரசு நிர்வாகங்களை வச்சு ரொம்ப அடக்குமுறைகளை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு தெளிவாக புரியுது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நாமளும் ஏதாவது பேசி நம்முடைய கட்சிக்கும் சரி சகோதரர்களுக்கும் சரி ஒரு பலவீனத்தையோ அல்லது ஒரு அடக்குமுறைக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மெல்லாம் சில விஷயங்களை பேசாம இருந்து கொண்டிருக்கிறோம். ஆமா, இல்லைன்னா நிறைய விஷயங்கள் பேசணும். சரி, அது 2வது சப்ஜெக்ட், அது நம்ம பேசுவோம். இயல்பு நிலைக்கான ஒரு நிலை வரும், கண்டிப்பா நம்ம பேசுவோம். பேசாமல்லாம் விட மாட்டோம். சரியா? நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். நேற்றைக்கு 2 தரப்புலையும் நீதிமன்றத்தில் கேள்விகள் கேட்கப்பட்டது. மக்களுக்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது, காவல்துறைக்கு இருக்குது. எந்த கட்சியா இருந்தாலும் அவர்களை பாதுகாப்பு செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு இல்லையா? அதே மாதிரி மாநில நெடுஞ்சாலைகளில் இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துவதற்கான அனுமதி ஏன் வழங்கப்பட்டது, இப்படின்ட்டு பல கேள்விகள் கொடுக்கப்பட்டது. ஆனா முழுக்க இந்த ஊடகங்கள் ஒரு சார்பான செய்திகளை மட்டுமே போட்டாங்க. சரியா? இன்னைக்கும் அதே மாதிரி தான் செய்திகள் போய்கிட்டு இருக்கிறது. அது நமக்கு வேற சப்ஜெக்ட், வேற பேசுவோம். இன்னைக்கு மிக முக்கியமா இந்த வீடியோல பேச வந்தது என்னன்னா, நியூஸ் 18 சேனல்ல இன்றைக்கு போட்ட இந்த செய்தி. எந்த அடிப்படையில இந்த நியூஸ் 18 சேனல் இந்த செய்தியை போட்டுச்சு? இந்த ஜனநாயகத்துடைய 4வது தூண் சொல்லக்கூடிய இந்த ஊடகங்கள் விபச்சாரத்தை விடவும் மோசமான வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை விபச்சாரின்னு கூட சொல்லக்கூடாது, அதை விடவும் கேவலமான ஒரு வார்த்தை உண்டுன்னு சொன்னா அதை சொல்லலாம். ஏன்னா விபச்சாரி கூட வயிற்று புழப்புக்கு, கணவனால் கைவிடப்பட்டவர்களா இருப்பார்கள், ஏதோ ஒன்று வயிற்று புழப்புக்காக தன்னுடைய குழந்தைய, தன்னுடைய பிள்ளைய, தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு தன்னுடைய உடலை நொந்துதான் அந்த வேலையை செய்யறாங்க. ஆனா இந்த ஊடகவியலாளர்கள் சொல்லக்கூடிய இந்த அதை விடவும் மோசமானவர்கள், சொகுசு வாழ்க்கை வாழணும், நல்ல காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், நமக்கு ஒரு லைம் லைட் வேணும் அப்படிங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுவானுங்க. இதுல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, இதுல இவனுங்க கார்த்திகை செல்வன் மாதிரியான ஆட்கள் மேலாம் நமக்கு நல்ல மரியாதை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் எவ்வளவு புறம்போக்குத்தனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. எந்த அடிப்படையில அந்த செய்தியை போடுறீங்க? எந்த அடிப்படையில? இங்க கரூர் சம்பவம் ஒரு வாரம் நடக்குது. போன வாரம் நடந்த சம்பவம் இந்த வாரம்
இன்னும் தாவேகா இயல்பு நிலைக்கு திரும்பல. அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்ப்பதற்கான அனுமதி இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல. தாவேகாவுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், 2 மாவட்ட செயலாளர் மேல வழக்கு, 2 பேர் ஆல்ரெடி கைது செய்யப்பட்டார்கள். இனியும் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட இருக்கிறார். அவருடைய பெயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. புஷியானந்த் அவருடைய பெயிலும் சிடிஆர் நிர்மல்குமாரோடைய பெயிலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பெயில் கிடைக்கல. எப்ப வேணா கைது செய்யப்படலாம். இந்த வாகனம் எப்ப வேணா பறிமுதல் செய்யப்படலாம். ஏன் விஜய் அவர்கள் மேலேயே வழக்கு பதிவு செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல எவனாவது யாராவது கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவானா? இத ஒரு நியூஸ் 8 சொல்லக்கூடிய ஒரு சேனல் வன்மத்தோடு ஒரு வீடியோ போட்டா அது அதிகமான வியூஸ் வரும், இந்த மாதிரி கான்ட்ரோவர்சியான ஒரு செய்தி போட்டா அதிகமா வியூஸ் வரும்னு சொல்லக்கூடிய அந்த பேராசையில, பணத்தாசையில இந்த செய்தியை போடுறான். கேட்கிற இத எடுத்து பரப்புற எங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு வேணுமா? அப்படி முட்டாள் குமுட்டைகளாக நீங்க இருப்பீங்களா? குறிப்பாக நம்முடைய முன்னாள் சகோக்கள் எல்லாம் இதை எடுத்து பயங்கரமா பரப்புறாங்க, நமக்கு பர்சனல் அனுப்புறாங்க. பாத்தீங்களா விஜய், பாத்தீங்களா விஜய் அப்படின்ட்டு. நான் கேட்கிறேன், இந்த ஊடகங்கள் இதுக்கு முன்னாடி பொய் செய்தி அனுப்புனதே, பொய் செய்தி பரப்புனதே கிடையாதா? கொரோனா காலகட்டம் வந்துச்சு. கொரோனா காலம் உலகத்துக்கே தெரியும், கொரோனா வைரஸால பரவுச்சு அப்படின்னு சொல்லி. கொரோனான்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ், COVID-19 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸால பரவுச்சு. ஆனா இந்தியாவில மட்டும்தான் இந்த ஊடகங்கள் தப்லீக் ஜமாத்தினர் பரப்புனாங்க, தப்லீக் ஜமாத்தினர் பரப்புறாங்கன்னு சொல்லி முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் மேல வன்மத்தை கக்குனாங்க இந்த ஊடகங்கள். அந்த ஊடகம் தான்டா நியூஸ் 18. அந்த ஊடகம் தான் இன்னைக்கு விஜய் மேல பழி போடுது. அந்த ஊடகம் தான் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுது. அந்த ஊடகம் தான் இன்றைக்கு இந்த மாதிரி அவதூற பரப்புது. ஒரு என்ஐஏ ரைடு ஒன்று வந்துட்டாலே அப்போ பயங்கரமா கதை கட்டி ஜஸ்ட் போலீஸ்ல கூப்பிட்டு விசாரிச்சாலே அவனுக்கும் ISISக்கும் தொடர்பு இருக்குன்னு வரைக்கும் இந்த ஊடகங்கள் தான் செய்தியை போட்டுச்சு. அந்த மீடியாக்கள் போடக்கூடிய அந்த செய்தியை தான் இன்னைக்கு நீ உண்மைன்னு தூக்கிட்டு வந்து எனக்கு அனுப்புற. இன்னைக்கு இது உண்மைன்னு தூக்கிட்டு வந்து அப்படி அண்ணன் சொல்லிக்கிறேன்னா இதை பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்புற. நீ எவ்வளவு மோசமா முட்டாள்தனமா நீ இருந்துகிட்டு இருக்கிற. உன்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, திமுகவுக்கு எப்படியாவது ஒரு ஆதரவு, விஜய் அவர்களுக்கு மேல பிஜேபி கூட்டணி ஏற்கனவே பி டீம்னு சொன்ன கதை ஒத்து வரல, மக்கள் ஆதரவு பெருகிட்டு தான் இருக்குது. அப்ப அதுக்கு அடுத்து என்ன செய்யலாம்னு சொல்லி முயற்சி பண்ண உன்னுடைய வாடகை வாய்க்கள் செந்தில்வேல் மாதிரியான தேர்ட் ரேட்டட் ஆட்களை வச்சு சமூக ஊடகங்கள்ல அவதூறு பரப்பிட்டு இருந்த, அதுவும் வேலைக்கு ஆகல. மக்கள் மத்தியில இதுவரையிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செல்வாக்கோ, தளபதி அவர்களுடைய செல்வாக்கோ இதுவரையிலும் குறையல. இன்னும் சொல்ல போனா அது மேல அவர் மேல அன்பும் ஆதரவும் இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த பொறுக்க முடியாம இன்னைக்கு கதை கட்டிட்டு இருக்கிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி அன்னைக்கு இந்த கரூர் சம்பவம் நடந்த மறுநாள் குருமூர்த்தியோடு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி இதே ஊடகங்கள் தான் போய் சொல்லிச்சு. ஒரு டிஎம்கே மீடியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேஸ்புக் பேஜ்ல முதல் செய்தி வருது, அடுத்த 1 மணி நேரத்துல 1.5 மணி நேரத்துல அந்த செய்தியை எடுத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல போடுறீங்க. அப்ப எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க இந்த ஊடகங்கள். முன்னாடி எல்லாம் செய்தி சேகரிப்பாங்க, இப்ப செய்தி சேகரிக்கிறதெல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு சேனல்ல அல்லது ஏதாவது ஒரு யூடியூப் பேஜ்ல அல்லது ஏதாவது ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு செய்தியை போட்டா அதை எடுத்து அதுக்கு எந்த முகாந்திரம் இருக்குதா, அது உண்மையா பொய்யா, அது நல்லதா கெட்டதா, அது இந்த சமூகத்துல எந்த மாதிரியான பிரதிபலிப்பை ஏற்படுத்தும்ங்கிற எந்த அடிப்படை அறிவும் இல்லாம, அடிப்படை அறிவெல்லாம் உண்டு, அதை பத்தி எந்த ஒரு அக்கறையும் இல்லாம இந்த ஊடகங்கள் செய்தியை பரப்புது. நான் கேட்கிறேன், தாவேகா பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது இல்லையா? ஒன்னில் தாவேகா சார்பாக இந்த செய்தியை சொல்லணும். தாவேகால இருந்து சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, சரியா? இல்ல பிஜேபி சார்பில் இருந்து சொல்லணும். பிஜேபியோட மூத்த தலைவர் பேசினார் இல்லையா, பிஜேபி சார்பில் சொல்லணும், அப்படித்தானே? நான் கேட்கிறேன், இந்த சுஜித்ரான்னு சொல்லக்கூடிய இந்த செய்தியாளர் அவங்க தான் இந்த செய்தியை சொல்றாங்க. சுஜித்ராக்கும் பாஜகவுடைய மூத்த தலைவருக்கும் என்ன தொடர்பு? எந்த அடிப்படையில இந்த செய்திகளை சுஜித்ராக்கு பாஜக கொடுத்தது எங்களுக்கு தெரியப்படுத்த முடியுமா? நான் கேட்கிறேன். உதாரணமா ஒரு மாவட்டத்துல ஒரு செய்தி, ஒரு மாவட்டத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம், செய்தியை கொடுக்கணும்னா சும்மா செய்தியை மட்டும் கொடுத்தா இந்த ஊடகவியலாளர் போட மாட்டான். செய்தியை கொடுத்தாலும் காசு கொடுக்கணும். 3000 ரூபாய் 4000 ரூபாய் 2000 ரூபான்னு கொடுத்து அந்த காசை வாங்கி தின்னுக்கிட்டு மேக்சிமம் செய்தி போட மாட்டானுங்க. இந்த இப்படி அடிமட்டத்துல இருந்தே காசு தான், எந்த ஒரு செய்தியை இது பண்ணனாலும் காசு தான். அப்படி காசுக்கு விலை போய் தான் சுஜித்ரா மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரியான அவதூறு செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இத ஒரு செய்தினா, ஒரு ஆள் ஒரு செய்தியை சொன்னா அந்த செய்திக்கு முகாந்திரம் இருக்கிறதா, ஆதாரம் இருக்கான்ட்டு ஒருத்தனும் செக் பண்றது கிடையாது.
ஒரு எடிட்டர் கிடையாது, அந்த ஃபேக்ட் செக்கிங் எதுவுமே கிடையாது. வாக்கி வந்ததை அடிச்சு விடுறது. இவனுங்க ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். இவனுங்களுக்கு பத்திரிகை சுதந்திரம் ஒரு கேடு. கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு வந்து இருந்துட்டு ஒரு செய்தி, இதுல இவர்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ். விவாத நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கணுமே, அது கார்த்திகை செல்வனுடைய விவாத நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கணுமே, அப்பா அப்படி பேசுவார், அவ்வளவு அட்வைஸ், அப்படியே லாஜிக்கா அப்படி பேசுவாங்க. இந்த மாதிரி செய்தி போடும்போது அதுல என்ன லாஜிக் இருக்குன்னு பார்க்கணுங்கிற அடிப்படை சென்ஸ் கூட கிடையாது உங்களுக்கு. இப்படி இன்னைக்கு உலகத்திலே அதிக குழப்பத்துக்கு காரணமே இந்த மீடியாக்கள் தான். மீடியாக்கள் தங்களுடைய பொறுப்புணர்வை உணர்ந்து செயல்பட்டா மட்டும்தான் இங்க நல்லது நடக்கும். இவர்களே ஒரு நெரேட்டிவை செட் பண்ண பாக்குறாங்க. இவங்களையே ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி அதை ஒரு விவாத பொருளாக்கி அந்த விவாதத்துக்கு 4 பேரை கொண்டு உட்கார வச்சு இவனுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விவாதத்துல நாம கலந்துக்கணும். இவன்லாம் ஒரு சேனலு. இவனுக்கு வந்து விஜய் அவர்கள் பேட்டி கொடுக்கணும், பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும். நான் சந்திப்பு நடத்திட்டு அப்படியே உண்மையை போட்டு கிழிச்சிருவீங்கடா நீங்க. உண்மையை அப்படியே போட்டு கிழிச்சிருவீங்க நீங்க. இன்னும் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள்லாம் வருது, ஆனா கொஞ்சம் பொறுமை காத்திருக்கிறோம். அவ்வளவு இருக்கு, அவ்வளவு இருக்கு. ஒரு பக்கத்துல திமுகவுக்கு ஆதரவா வாய வாடகைக்கு விட்டு பேசுறான், இன்னொரு பக்கத்துல இந்த மாதிரியான அவதூறு செய்திகள், முழுக்க முழுக்க பொய் செய்திகள், பொய் கட்டமைப்புகள், இதை வச்சே காலத்தை ஓட்டிட்டு இருக்கான். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்க்ளூசிவ் செய்தி. இன்னும் சொல்ல போனா இந்த கரூர் சம்பவத்துக்கு பாதி காரணமே இந்த மீடியாக்கள் தான். ஒருத்தர் ஒரு செய்தி போடலாம், நடக்குது, ஓகே, அவர் அங்க வந்து விட்டார், இங்க வந்து விட்டார், அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார், கீழே குறிஞ்சிட்டார், துணியை எடுத்துட்டார், துருமிட்டார், துப்பிட்டார், ஐயோ அப்படின்ட்டு நொடிக்கு ஒரு செய்தி. ஒரு தம்பனேல், இந்த தம்பனேல் போடுறவன், இந்த மீடியா சேனலுக்கு தம்பனேல் போடுற புறம்போக்கு என் கையில கிடைச்சான்னா அவனுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். உள்ள இருக்கக்கூடிய செய்திக்கும் சம்பவத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படி தம்பனேல போட்டு அப்படி அதுல ஒரு வியூஸை கிரியேட் பண்ணி அப்படி ஒரு பார்வையை உருவாக்கி அப்படி காசு பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு வெறிகொண்ட ஒரு கூட்டமாக இன்றைக்கு மீடியாக்கள் மாறி இருக்குன்னு சொன்னா மாட்டுக்கிறதே இல்லை. இந்த நேரத்துல பொதுமக்களுக்கு தான் நம்ம ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் சொல்லக்கூடிய, முன்னாடி எல்லாம் ஒரு யூடியூப் சேனல்ல ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சுன்னா இது உண்மைதானான்னு நம்ம மீடியாக்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் பார்ப்போம். இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை நம்ம பார்ப்போம். ஆனா இன்னைக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வரக்கூடிய செய்தியே 100க்கு 90 அவதூறும் பொய்யுமா இருக்கு. அப்படி இருக்கும்போது மக்கள் உங்களுக்கு ஒரு செய்தி வருதுன்னா குறைந்தபட்சம் அது உங்களுக்கு சார்பா வந்த உடனே, ஆதரவா வந்த உடனே ஆஹா இதுதான் உண்மை அப்படின்னு நம்பாதீங்க. அது உண்மைதானா அப்படிங்கறத யோசிங்க, சிந்திங்க, அது லாஜிக்கா யோசிங்க. லாஜிக்கா இப்ப கூட பாருங்க, எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழல்ல தாவேக்காவுடைய கட்சியுடைய நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இப்ப யாராவது போய் கூட்டணி பேசுவாங்களா? யாராவது கூட்டணி பேசுவாங்களா? 50 சீட்டா ஒன் இந்தியா தமிழ் போடுறான். தாவேக்காவுக்கு 50 சீட்டு, துணை முதல்வர் பேச்சுவார்த்தை எப்ப நடத்துறாங்க? எங்க பொதுச் செயலாளர் எங்க இருக்காருன்னு தெரியாத சூழல்ல பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்லி செய்தி போடலாம். 2 நாளா விவாதம் பண்ணிட்டீங்க. திருவண்ணாமலையில 2 காவலர் புறம்போக்குகள், 2 போலீஸ்கார புறம்போக்குகள் இப்ப அவர்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு தாயையும் மகளையும், தாய் முன்னாடி மகளை கற்பழிச்சிருக்கான். எவன்டா பேசுனீங்க? எவன் பேசுனீங்க? திருமாவளவன் எங்க போனாரு? இவரை பத்தி யாராவது பேசுனாங்களா? இவங்க யாருமே பேசலன்னு சொல்லி வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த ஊடகங்களுக்கு இருக்கா இல்லையா? பேசல. இது ஒரு நாள் ஒரு பெட்டி செய்தி மாதிரி, ஒரு சின்னதா ஒரு செய்தி மாதிரி வந்துட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான். எண்ணூர்ல 9 பேர் செத்து இருக்கிறான். எவனாவது பேசுனீங்களா? யாராவது பேசுனீங்களா? யாரும் பேசல. ஏன்னா உங்களுக்கு பேச முடியாது, பேசக்கூடிய மனநிலை கிடையாது. இதோட எங்களை ஒழிக்கலாம்னு நினைச்சிட்டு கங்கணம் கட்டிட்டு எல்லாம் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி சினாரியோவை செட் பண்ணி, ஒரே மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணி எங்களை புகுந்துன்னு அடிக்கலாம்னு நினைக்கிறீங்க. மக்கள் எங்க பக்கம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. தினம் எங்களுடைய ஆதரவு, மக்களுக்கு எங்க மேல ஆதரவு இன்னும் அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு. நீ பரப்பக்கூடிய அவதூறு எதுவுமே எங்களுடைய தலையில இருந்து ஒரு சீமான கூட புடுங்காது அப்படிங்கிறத நியூஸ் 18க்கு சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.